பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, யாரெல்லாம் வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வாரம் வந்து பயங்கரமாக ரோஸ்டட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோஸில் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சாட்டர்டே எபிசோடான இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் யாரை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. அந்த ரெண்டு நபர் யார் யார் அப்படின்னா, ஒன்று வந்து ஜெஃப்ரி, இன்னொன்று வந்து விஜய் விஷால். அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சௌந்தர்யா அவர்கள்கிட்ட அவங்க நடந்துக்கிட்டது தான். சௌந்தர்யா அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேர் வாங்கியிருந்தாங்க. அது முடிஞ்ச கையோடையே சௌந்தர்யாவை ரோஸ் பண்ணணும்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் மட்டும் உங்களோட வாய்ஸ் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. குறிப்பாக ஜெஃப்ரி அவர்கள் கூட சௌந்தர்யாட்ட பர்மிஷன் கேட்டார். ஆனால் விஜய் விஷால் அவர்கள் அந்த மாதிரி எந்த பர்மிஷனும் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் நீ அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது, நான் உட்காந்தியே பேசுகிறேன் அப்படின்னு ரொம்பவே சீப்பாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் விஜய் சேதுபதி அவர்களை பயங்கரமாக கடுப்பேற்றிருக்கு. விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி உங்கள் ரெண்டு பேத்துக்கிட்டே நான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள், அவங்க தப்பு பண்ணாங்கன்னா எதிர்த்து கேளுங்க, ஆனால் அவங்கள மார்க்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு. சௌந்தர்யா அவர்கள் குரலை வச்சு இதுக்கு முன்னாடியே நீங்கள் கலாய்ச்சிருக்கீங்க. அப்போ நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நீங்கள் அதே தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை? சௌந்தர்யா அவர்கள்கிட்ட ஜெஃப்ரியாவது பர்மிஷன் கேட்டார். ஆனால் விஜய் விஷால் நீங்கள் அந்த மாதிரி எந்த பர்மிஷனும் கேட்க கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சுத்தமாக நீங்கள் பேசிக்காக மரியாதை கூட தரலை. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இதற்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக பேசினப்பவே நான் ரொம்ப கருணை பார்த்து தான் மன்னிச்சு விட்டேன். பட் திஸ் டைம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் ரெண்டு பேருமே தொடர்ந்து இதே மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக சௌந்தர்யா அப்படின்னு வரும்போது எல்லாருமே அவங்களோட குரலை வந்து அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சிவகுமார் சார், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனசு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை சௌந்தர்யாட்ட பேசுனீங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கூட அவங்க ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் சௌந்தர்யா மாதிரி வெளியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை நம்ம குரலை எப்படி தான் வெளியில் பார்ப்பாங்களோ நினைப்பாங்களோன்னு சொல்லி ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான செயல்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்து வெளியில் 4 பேருக்கு அப்படி தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு நேஷனல் டெலிவிஷனில் இருக்கீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி தான் தொடர்ந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயங்கரமாக வார்ன் பண்ணியிருக்காரு. விஜய் விஷால் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே சேர்த்து தான் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஒருத்தர் இருக்கும் போது அவங்க முன்னாடி பேசுங்க, அவங்க இல்லாதப்ப பின்னாடி போயிட்டு புறணி பேசாதீங்க. அதே மாதிரி பாடி லாங்குவேஜை மார்க்கிங் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். இந்த வீட்டுக்குள்ளே குறிப்பாக நான் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோடில் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு செய்திகள் தான் சமீபத்தில் வந்திருக்கு. மேலும் இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போகிறது வர்ஷினி தான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.